மாதம் 50 லட்சம் ரூபாய் ஸ்டாலின் குடும்பத்திற்கு கொடுத்துள்ளேன். ஒட்டுமொத்தமாக கோபாலபுர குடும்பமே சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமைக்கு ஏற்பட தள்ளப்பட்டுவிட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி வீட்டில் 7 முறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தியதில் பல்வேறு ஆவணங்களும் பல்வேறு விதமான பென்டிரைவர்களும் கைப்பற்றப்பட்டார்கள். இதில் கிட்டத்தட்ட 1 வருடங்களாக இந்த பென்டிரைவர் பற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரகசியமாக வைத்திருந்தது. எதிர்க்கட்சி தரப்பு வாதங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அவர்கள் விடுதலை ஆவதற்கான முயற்சியில் செந்தில் பாலாஜி தரப்பு ஏற்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக எங்களிடம் ஒரு பென்டிரைவர் இருக்கிறது என்றும் மாதம் திமுகவின் அமைச்சராக இருந்தபொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் கோபாலபுர குடும்பத்திற்கு பணத்தை கொடுத்து வந்தார் என்றும் இவர் மட்டுமல்ல இன்னும் 14 அமைச்சர்கள் திமுகவின் குடும்பத்திற்கு பணத்தை கொடுத்து வந்தார்கள் என்றும் தற்பொழுது அதற்கான அனைத்து விவரங்கள் அடங்கிய ஆவணங்களும் இந்த பென்டிரைவரில் இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் இந்த பென்டிரைவர் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்டது என்றும் நீதிமன்றத்தில் கடந்த மாதங்களுக்கு முன்பாக கூறியிருந்தார். மேலும் இந்த ஆவணத்தை பரிசோதனை செய்வதற்காக தடவியல் நிபுணர்களிடம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில் மீண்டும் ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு இது செந்தில் பாலாஜியால் தயாரிக்கப்பட்டதுதான் என்றும் தற்பொழுது தெள்ளத்தெளிவாக நிரூபணமாகிவிட்டது. இதனால் ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் பல லட்சம் கொடுத்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் மட்டுமே பல கோடிகள் இவர்கள் லஞ்சமாக வாங்கியிருப்பதாகவும் ஆதாரங்கள் தெள்ளத்தெளிவாக இருப்பதால் கூண்டோடு கோபாலபுர குடும்பம் கைது செய்யப்படுவது உறுதியாகிவிட்டது. இதனால் கூண்டோடு சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது நிலைமை தற்பொழுது மாறியிருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. இந்த கைதுக்கு பிறகு நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் செய்திகளை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒருவேளை கைது செய்யப்பட்டால் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதையும் கூறுங்கள்.